சைவானுஷ்டானம் அப்படிங்கிற பகுதியில் நாம் இன்றைக்கி சொல்கிற மந்திரம் ஓம் அஸ்திராயப்பட். ஓம் அஸ்திராயப்பட்டுங்கிறது மந்திரம். நம்ம விபூதி சுத்திங்கிறத பார்த்துன்னு வரோம். அதில் இடது கையில் விபூதியை வச்சுருக்கோம். அந்த விபூதியில் புரோக்ஷணம் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இப்போ அந்த விபூதியிலேருந்து கொஞ்சம் எடுத்து ராட்சசர்களை மனதிலே எண்ணி தென்மேற்கு திசையிலே தரையிலே இட்டுவிட வேண்டும். இந்த விபூதி கையில் எடுத்து தென்மேற்கு திசை அப்படின்னு சொன்னால் கோயில்களில் கணபதி இருக்கக்கூடிய இடம் நிருதி மூலைன்னு சொல்லுவாங்க, கன்னி மூலைன்னு சொல்கிறாங்கல்ல, அது தென்மேற்கு. அந்த திசையில் விபூதியை ஒரு சொட்டு கீழே தரையில் போடணும்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்காக போடணும் அப்படின்னா, மனசுக்குள்ளே ராட்சசர்களை நினச்சி போடணும். அந்த ராட்சசர்களை நினச்சி கையில் இருக்கிற விபூதியை நம்ம இட்டுக்கிறதுல ஒரு சிறு துளியை, ஒரு பெரும்பகுதி விபூதி இருக்குது, அதில் ஒரு சிறு துளியை எடுத்து தென்மேற்கு மூலையில் ராட்சசர்களை மனசில் நினச்சிட்டு இப்படி கீழே போடணும். இப்படி போடுறதுக்கு பேர் நிரசனம்னு பேர். தூக்கி போடுறது, நிரசன போடுறதுன்னு அர்த்தம். பொருள்களின் பொருட்டு தூக்கி எறிந்து விடுதல். மரியாதையாக கொடுக்கறது வேறு, வழங்கிறது வேறு. ராட்சசர்களை மதிக்கிறதுல தூக்கி போடுறது, அப்படி தூக்கி தெளிக்கிறது, போட்டுடுறது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு நிரசனம்னு சொல்கிறா. விபூதி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஓம் அஸ்திராயப்பட்டுங்கிறது மந்திரம். மோதிர விரலால் விபூதியை எடுத்து தென்மேற்கு திசையில் ராட்சசர்களை மனசில் எண்ணி உனக்காக இந்த பகுதியை போட்டுடுறப்பா அப்படின்னு சொல்லி இந்த விபூதியை கொஞ்சம் கீழே போடுறோம். இதுதான் சைவானுஷ்டானத்தில் நாம் இன்றைக்கி கற்றுன்னு இருக்கிற பகுதி. எதுக்கு போடுறோம் அப்படின்னா, பழைய காலத்தில் பாருங்கள், சுவாமி எல்லாருக்கும் சமமாக அதிகாரம் கொடுத்துருக்கார். எல்லாரும் இந்த உலகத்தில் வாழறா. மனிதர்களுக்கு எந்த உலகத்தில் பூனை வாழறதோ அந்த உலகத்தில் எலியும் வாழறது. எந்த உலகத்தில் தேவர்கள் இருக்கிறார்களோ அந்த தேவர்களுக்கு நேர்விரோதமான ராட்சசர்களும் இதே உலகத்தில் தான் இருக்கார். பகவானுக்கு தான் பகை இல்லை. அதுமாதிரி உலகத்தில் எல்லாரும் இருக்கக்கூடிய இடம். ஹோலின முழுமைன்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாரும் இருக்கா, நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்குது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது பாருங்களேன், இன்னென்ன ஆளுக்கு உரிமையை கொடுத்து விட வேண்டும். அது மாதிரி வழிபாட்டில் ஒரு உரிமை ராட்சசர்களுக்கும் உண்டு. இந்த சரீரம் நல்லபடியாக இருந்தால் தானே நம்ம வழிபாடு பண்ண முடியும். இந்த சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுத்து நல்லபடியாக வைத்து கொள்ளக்கூடிய பண்பை நமக்கு கற்றுத்தந்தவர்கள் ராட்சசர்கள். அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிக அற்புதமான நல்ல பழக்கம் அது. அவர்கள் உடலை ஓம்புவர்கள். உயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொல்லுவார். பல் உயிர் ஓம்புதல், உயிர் ஓம்புதல், உடல் ஓம்புதல். இந்த உடலை சௌக்கியமாக வச்சுக்கக்கூடிய பண்பை கற்றுக் கொடுத்தவர்கள் ராட்சசர்கள். அதனால் அவளுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதை நிமித்தமாக அவளுக்கு ஒரு பகுதி உரிமையும் இருக்குது. அந்த உரிமையினால் உடலும் உயிரும் ஒன்றி இருந்தால்தான் நாம் இந்த உலகத்திலே நம்மை உணர முடியும், பிறருக்கு நம்மை உணர்த்த முடியும், இறையருளை பெற முடியும். அப்போ இந்த உடல் சார்ந்து இருக்கிறவர்கள் ராட்சசர்கள், உள்ளம் சார்ந்து இருக்கிறவர்கள் தேவர்கள், இறைவன் உள்ளும் புறவுமாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அதனால் இந்த உடலை பாதுகாப்பதற்காக அந்த விபூதியில் ஒரு பகுதியை கொடுக்குறோம். இதை பாருங்களேன், நிறைய வச்சுருப்பா. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகபாகம்னு பேர். காகபாகம்னு என்ன அப்படின்னா, நம்ம இலை போட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பாடில் தட்டில் சாதம் போகிறதுக்கு முன்னாடியே காகத்துக்கு ஒரு பகுதியை பராய்க்கடன்னு சொல்கிறான் தமிழில். ரொம்ப காலமாக இருக்கிறது. அந்த இலையில் பரமாறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாத்தை கொண்டு போய் காக்காவுக்காக போட்டோம். அப்படி போட்டால் நமக்கு முன்னோர்களுடைய கடனை தீர்த்து கொள்கிறோம். நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு இருக்குது, இந்த உடம்பில் இதுக்கு முன்னாடி உள்ளவருக்கோ, இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தாவுக்கோ தாத்தாவோ யாரோ ஒருத்தருக்கு வாரிசு இல்லைன்னா நான் வந்திருக்க முடியாது. அப்போ இந்த உலகின் முதல் மனிதன்லேருந்து ஆரம்பித்து இந்த உடம்பு வரைக்கும் அவளுக்கு ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் இந்த காகபாவங்கிறது பித்திருக்களுக்கு உரிய பங்கு. அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எச்ச பண்ணாமல் கொஞ்சம் சாதம் எடுத்து அதை சுவாமிக்கு போடணும், இலையில் போகிறதுக்கு முன்னாடி. அப்போ தேவபாகம்னு இருக்குது. இந்த தேவபாகம்ங்கிறது என்னென்னா, ஒவ்வொருவரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி சாதத்தை எடுத்து
நாம் வணங்கக்கூடிய விருப்பமான தேவதையை நினச்சி முன்னாடி ஒரு உருண்டை வைக்கணும். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது தட்டிலேயே வைக்கணும். இந்த காகபாகங்கிறது காக்காவுக்கு வைக்கணும். பித்திருக்களுக்கு க்ஷேமத்தை பண்ணக்கூடியது, நமக்கு முன்னோர்களுக்கு நன்மையை செய்யுது. இப்போ தேவபாகங்கிறது நாம் வணங்கக்கூடிய சாமியை நினச்சி, இறைவனை நினச்சி இது ஒன்றுது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பகுதியை எடுத்து தட்டு ஓரத்தில் வைக்கிறது. அதுவே தேவபாகம்னு பேர். சுவானபாகம் அப்படின்னு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒட்டை வழித்து சாப்பிடாம சில பேர் அது ஒவ்வொரு இனம் சார்ந்து அந்த பழக்கம் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது பெரும்பாலும் சைவம் சார்ந்து சொல்லுகிறேன், ஆகமம் சார்ந்து சொல்லுகிறேன். சுவானபாகம்னு பேர். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாத்தை மிச்சம் வைக்கணும், அந்த மிச்சத்தை வாசலில் கொட்டணும், அதை தான் நாய் சாப்பிடணும். அதுக்கு பேர் சுவானபாகம். இந்த சுவானபாகம் வைக்கிறதுனால உடம்பில் வியாதி வராதுங்கிறா. தேவபாகம் வைக்கிறதுனால மனசில் குழப்பம் வராதுங்கிறா. காகபாகம் வைக்கிறதுனால கடன் வராதுங்கிறா. சில விஷயங்கள் இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் நன்மை பிறக்கும். அதனால் எது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கடன் இல்லாமல் இருக்கணும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அந்த கடனே இல்லாமல் வைக்கணும்னா இந்த காகபாகம் ஒழுங்காக சுவாமிக்கு செஞ்சால் போதும், பித்திருக்களுக்கு செஞ்சால் போதும். குழப்பம் இல்லாமல் இருக்கணும், அது தேவபாகம் வைக்கிறதுனால. வியாதி இல்லாமல் இருக்கணும், அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தட்டில் வச்சு அதை கொண்டு போய் நாய்க்கு போடணும்னு சொல்கிறார். அது வியாதி நிவர்த்தியை கொடுக்கக்கூடியது, சுவானபாகம்னு பேர். அதே மாதிரி எப்பொழுதுமே கோலம் போட்டுட்டு தான் சாப்பிடணும். வாசலில் கோலம் இல்லாத சாப்பிடக்கூடாது. அதனால் இறந்தவர்கள் வீட்டில் ஒண்டி தான் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு விதி வச்சுருப்பா. அதே மாதிரி கோலமும் போட மாட்டாள். அதனால் எறும்புக்கு ஒரு பாகம் போய் சேர்றது. அந்த கோலம் போடுறதுனால அரிசி மாவில் கோலம் போடணும். சுத்தமான அரிசியை அரைச்சி அதை எறும்புகள் சாப்பிடும். அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு வறுமை வராது. எந்த ஒரு சூழல்லையும் நமக்கு குறைவு அப்படிங்கிறது வராது. இந்த வாசலில் கோலம் போடுறதுனால வறுமையின்மையை தரும். அது மாதிரி வாசலில் போய் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யாராவது பிச்சைக்காரா வராளான்னு பார்த்துட்டு ஒரு 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 5 நிமிஷமாவது இருக்கணும். ஒரு பசுமாடு மூத்திரம் பெய்கிற நேரம் நிற்கணும்னு சொல்லியிருக்கா சாஸ்திரத்தில். அதை நின்று பார்க்கணும். அவளுக்கு ஏதாவது ஒரு உணவு, இதெல்லாம் அவர்களுக்கு உரிமை. இதை கொடுத்தாலும் என்ன வரும் அப்படின்னா நல்லது வராது, கெட்டது வராமல் இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு. அதை மாதிரி இந்த விபூதி சுத்தியில் நம்ம ராட்சசர்களின் பொருட்டு இந்த விபூதியை போட்டால் அவர்கள் தொந்தரவு பண்ண மாட்டார். முதல்ல இதில் ராமாயணத்தில் இதை பற்றிலாம் குறிப்பு இருக்குது. விஸ்வாமித்திரர் யாகம் பண்ணுறார், அதை ராட்சசர்கள்லாம் தடுக்கிறதுக்கு ராமனை கூட்டின்னு போனார்னு வருது. அப்போ தடுக்கக்கூடிய பண்பு அவர்களுக்கு இருக்குது, தேவர்களுக்கு எதிரானவர்கள். அப்போ நல்ல காரியத்தை தடங்கள் வராமல் தடுக்கிறோன்னா அவளுக்கு உண்டான பகுதியை கொடுத்துட்டோம்னா அந்த காரியம் தொடர்ந்து நடக்கும். சைவானுஷ்டானமே தொடர்ந்து கரெக்டாக சரியான நேரத்தில் ஏந்திருந்து சரியான அந்த முயற்சியோட மந்திரங்களை சொல்லி தடையில்லாமல் பண்ணுறதுக்கே ராட்சசர்கள் எதிரியானவன் அதை தடங்கள் பண்ணுறவன் விலகிட்டானா அப்புறம் அதை விட நல்லது என்ன இருக்குது? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவான். அது மாதிரி எல்லா கிரகத்துக்கும் கெடுதல் பண்ணக்கூடிய சனியே ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறாருன்னா அதாவது பிரம்மராட்சசு தான் தடுக்கும். அந்த செயலை, நல்ல செயல்களை தடுக்கும், தேவதா காரியங்களை தடுக்கும். அந்த தேவதா காரியங்களை தடுக்காமல் அதுக்கு ஒரு பகுதியை கொடுக்குறோம் விபூதியிலேயே. அவ்வளவு சிறப்பாக அந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா பாருங்க நுட்பம். இதெல்லாம் பார்க்குறபோது ஒரே ஒரு செவிவழி செய்தி தான் ஞாபகத்துக்கு வரும். நம்ம வணங்கிறது நல்லவைகளை பெரும்பொருட்டு தேவதைகளை வணங்கியிருக்கோம். தீயவைகளை அழித்தல் பொருட்டும் தேவதைகளை வணங்க வேண்டிய சூழல் இருக்கு பாருங்கள். பழைய காலத்தில் கோயில் தான் ஒரு ராஜா இருக்கிற இடத்துக்கும் கோயில்னு பேர். கோயில் கோன ராஜா, இறைவன் இருக்கிற இடமும் கோயில்னு தான் பேர். இந்த 2 இடத்துலையுமே சொத்து அதிகம், ஏகப்பட்ட செல்வம் மிகுந்திருக்கும். இந்த 2 இடமுமே பொதுவானது, எல்லாரும் போயிட்டு வர்ற இடம். இந்த மாதிரி இடங்களில் கோயில்கள்லாம் இருக்கும்போது அந்த காலத்தில் கதவு பூட்டுற வழக்கம் இல்லை. அந்த காலத்தில் சண்டை வேறு அடிக்கடி வரும். இப்போ நாடுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, 4 ஊர் சேர்ந்தால் ஒரு நாடு. ஆக்கூர் வளநாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆக்கூர்னு ஒரு சின்ன ஊர், அந்த ஊருக்கு ஒரு நாடுன்னு பேர். அது பக்கத்தில் இன்னொரு நாடு இருக்கும், அதுனா வேறு ஒரு ஊர். அப்போ ஒரு ஊருக்கும் பகை வரும். இந்த மாதிரி பகையில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோயில்களில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற செல்வங்களை பறித்து சென்று விடுவார்கள். பழைய காலத்து முறை இது.
இந்த மாதிரி செல்வங்களை பாதுகாப்பாக வைக்கிறதுக்குன்னே கோயிலில் ஒரு சில பகுதிகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி கோயில்களில் கொண்டு போய் வச்சு கனமான கதவெல்லாம் போட்டு சாத்தி அதை வச்சுருப்பா. அப்படி வச்சுருந்தாலும் எதிரிகள் வருகிற பொழுது கோயிலை அழிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கா. அவள் வந்து அழித்து இந்த பண்டாரம்னு சொல்லுவாள். பண்டாரம்னா என்னென்னா, பழைய காலத்தில் வந்து பொருள்களை சேமித்து வைக்கிற இடம், கிடங்கு, அந்த மாதிரி இடங்களை அழித்து உணவுப் பொருள்களை கொள்ளையிடுவார்கள். அந்த மாதிரி கோயில்களில் நிறைய சொத்துக்களை, தங்கம், வெள்ளி, அந்த மாதிரி சொத்து, அது தவிர நெல், அது மாதிரி நிறையா சேமித்து வைத்திருப்பார்கள். அந்த பஞ்ச காலத்தில் எடுத்து மக்களுக்கு அன்னதானமாக போடுவாத மிகச்சிறந்த ஒரு பொது நிறுவனமாக, ஒரு அரசு நிறுவனமாக பழைய காலங்களில் ஆலயங்களில் இருந்திருக்கு. அந்த மாதிரி சூழலில் ஒரு பிரம்ம ராட்சசர் இருந்திருக்கு. இது எல்லாம் நம்ம கேரளா சைடு போனோம்னா இந்த பிரம்ம ராட்சசன் சாமியை பார்க்கலாம். பிரம்ம ராட்சசன் சொல்லுவாள். அதை வந்து பிரதிஷ்டை பண்ணிடுவாள். அப்படி பிரதிஷ்டை பண்ணால் என்னாகும் அப்படின்னு கேட்டால், யார் வந்து அந்த கோயிலில் திருட வந்தாலோ அவள் மனதில் அப்படியே அதை நினச்சி போய் அவர்களை கொண்டு போய் அந்த எல்லையில் விட்டுட்டு திருப்பி வந்துடும். இது எப்படி புரிய வைக்கிறதுனா, இப்போ ஒரு இடத்துல பிரம்மனிட்ட சாவாகனம் பண்ணியிருக்கா. ஒரு ஆள் வந்து கோயிலில் கொள்ளையடிக்கணும், இல்லை ஏதோ எடுக்கணும், திருடணும்னு வரான். அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணியிருப்பான்னா, கோயில் காம்பவுண்ட் இருக்குல்ல, அந்த மதில் சுவர், அதுக்கு ஓரத்தில் வெளியில் தான் பண்ணுவாள். இந்த பிரம்மநட்டஸ் கோயிலுக்கு உள்ளே போகாது, கோயிலுக்கு வெளியில் பண்ணிடுவாள். இந்த வெளியில் இது காவல்கார மாதிரி இப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். யார் வந்து அந்த கோயில் சொத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணத்தோடு வராளோ அவளுக்கு அவளுடைய யாரை பார்த்தா அவள் பயப்படுவாளோ அந்த வடிவத்தில் போகும். போய் அவள்கிட்ட முறையாக பேசும். இந்த கோயில் சொத்துப்பா, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லும். அவள் அப்படி அதை கேட்காம தொடர்ந்து எடுக்க முயற்சி பண்ணினா அப்படின்னு சொன்னால் அவள் உடம்புக்குள்ளேயே அது பூந்து அவள் என்ன பண்ணுறாங்கிறது அவளுக்கே தெரியாது. அவளுக்கே தெரியாமல் கொண்டு போய் ஊர் எல்லையில் அவன் போயிடுவான். அவள் உடம்பை விட்டு நீங்கி அது திருப்பி அந்த ஆவாகனம் பண்ண அந்த கல்லுக்கு வந்துடும். கோயிலுக்கு எல்லையில் வச்சுருப்பாங்க. பிரம்ம ராட்சசன் பேர். இந்த அசுரர்கள், ராட்சசர்களுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது பாருங்கள். அதுக்காக சொல்கிறேன், பிரம்ம ராட்சசன். அவர்கள் வந்து திருப்பி அதே இடத்துல வந்துடும். அப்போ அவர் என்ன பண்ணி கொடுக்குறா அப்படின்னா, மிகச்சிறந்த ஆன்மீக சொத்துக்களை காப்பாற்றி தருகின்ற பண்பு இந்த பிரம்ம ராட்சஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அந்த பிரம்ம ராட்சஸை நாம் வணங்கினால் நமக்கு அது வழிபாட்டிற்கு இடையூறு வராமல் காக்கும். எது அழிக்குமோ அதையே காவலுக்கு போடுறோம். இதை தான் சொல்லுவாங்க, என்னமோ திருடங்கையிலேயே சாவி கொடுன்னு சொல்கிற மாதிரி, எது வந்து தேவர்களை எதிர்க்கிறதோ அதற்கு ஒரு பாகத்தை கொடுத்து அந்த காலத்திலேயே மிக அழகாக இந்த சைவ அனுஷ்டானம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு, பலப்படுத்தி கொள்வதற்கு இந்த நிரசனமாகிறது உதவுகிறது. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.